மனதை நெகிழ வைக்கக்கூடிய இந்த பதிவினை பார்ப்பதற்கு முன்பு நீங்கள் நமது சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூடவே வர பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். வணக்க நண்பர்களே, ஒரு வீட்டை மழை வெள்ளம் அடித்து சென்று விடலாம். ஒரு குடும்பத்தின் சேமிப்பை மழை வெள்ளம் அழித்து விடலாம். வாழ்க்கையில் சேர்த்து வைத்த அத்தனை பொருட்களையும் ஒரே இரவில் அத்தனை செல்வங்களையும் நாசம் செய்து விடலாம். ஆனால் ஒரு மனிதனின் கனவை எந்த மழை வெள்ளத்தாலும் சரி, எந்த பூகம்பத்தாலும் சரி எதுவும் செய்ய முடியாது என்பதற்கு சாட்சியாகத்தான் இந்த செய்தி இருக்கப் போகிறது. அசாம் மாநிலத்தில் நடந்த இந்த உண்மை சம்பவத்தை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் கேட்டீங்கன்னா உண்மையாலுமே உங்கள் மனசிலையும் ஒரு தன்னம்பிக்கை வேறொன்றும். வீடியோவை பார்ப்பதற்கு முன்பு நீங்கள் நமது சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த 17 வயது சிறுமி தான் ஜான்மோனி. ஜான்மோனியின் கதை பல்வேறு பகுதியில் உள்ள இளம்பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஒரு புது உத்வேகத்தை கொடுத்திருக்கிறது. அப்படி என்ன இந்த பெண் செஞ்சுவிட்டால்? 17 வயது நிரம்பிய இந்த பெண்ணால் அப்படி என்ன சாதனை செய்ய முடியும் என்று பார்த்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே உங்க மனசு ஜான்மோனியை பாராட்டாமல் இருக்கு. அசாம் மாநிலத்தில் இருக்கிற ஜோர்ஹாட் மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் தான் ஜான்மோனி வளர்ந்துட்டு வராங்க. ஜான்மோனிக்கு சின்ன வயசுலேருந்தே பள்ளிக்கூடம் படிக்கும் போதிலிருந்தே அந்த பெண்ணுக்கு கராத்தே வேலை சாதிக்கணும் அப்படிங்கிறதான் அந்த பெண்ணோட கனவா இருக்கு. ஜான்மோனிக்கு அவங்க அப்பா கராத்தேவை ஒரு தற்காப்பு கலையாக தான் சொல்லி கொடுத்தாரு. ஆனால் காலப்போக்கில் ஜான்மோனி கராத்தேவை சிறந்து விளங்கினாங்க. எப்படியாவது தன்னுடைய மகள் கராத்தே போட்டியில் சாம்பியன்ஷிப் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாரு. அதுவே ஜான்மோனிக்கு ஒரு கனவாகவும் மாறி போயிடுச்சு. எப்படியாவது ஃப்யூச்சரில் நான் சாம்பியன்ஷிப் பட்டம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கராத்தேவில் சாதிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்காங்க ஜான்மோனி. ஆனால் வறுமை பல கோணத்தில் ஜான்மோனியை தடுத்து நிறுத்திருக்கு. பள்ளிக்கூடம் படிக்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு வறுமை அதிகமாக இருக்குது. அப்பா விவசாய வேலை பார்க்குறாரு. தன் வீட்டில் இருக்கிற 2 எருமை மாடுகளை வச்சு தான் அவங்க அப்பா ஜான்மோனி குடும்பத்தை காப்பாற்றிட்டு வராரு. அந்த எருமை மாடுகள் மட்டும் இல்லைன்னா அந்த குடும்பமே அழிந்து போகும். அந்த அளவுக்கு வறுமையின் பிடியில் சிக்கி தவிக்கிற அந்த குடும்பத்தில் இந்த பெண்ணுக்கு இப்படி ஒரு கனவு இருந்திருக்கு. எப்படியாவது இந்திய அளவில் தேசிய அளவில் நடக்கிற அந்த கராத்தே போட்டியில் நம்ம பதக்கம் வெல்லணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. அதற்காக ஜான்மோனி தொடர்ந்து பயிற்சி செஞ்சு வராங்க. ஒவ்வொரு நாளும் வசதிகள் குறைவாக இருந்தாலும் பயிற்சியை விடவில்லை. ஒரு நாள் தேசிய அளவிலான போட்டியில் விளையாட வேண்டும் என்பதே ஜான்மோனியின் கனவாக இருந்தது. ஆனால் அந்த கனவை சோதிக்க இயற்கை ஒரு சோதனை வைத்தது. அதாவது அசாம் மாநிலத்தில் கடுமையான மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கு. மலை பிரதேசமான அந்த பகுதியில் எங்கே பார்த்தாலும் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. மழை அதிகமாகும் பொழுது ஆங்காங்கே நிலச்சரிவு அதிகமாகிட்டு இருக்கு. ஜான்மோனியின் கிராமம் படு மோசமாக பாதிக்கப்படுது. ஜான்மோனியின் வீடு மழை வெள்ளத்தில் அடித்து செல்லப்படுகிறது. மழை வெள்ளம் வீட்டை சூழ்ந்தது, வீடு சேதமடைந்தது. அவர்களுடைய வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டு விட்டது. வளர்த்து வந்த கால்நடைகளையும் அவர்கள் இழந்து விட்டார்கள். ஒரு கட்டத்தில் அவர்களுடைய குடும்பம் சொந்த வீட்டில் கூட தங்க முடியாத சூழ்நிலை வந்தது. ஏனென்றால் மழை வெள்ளத்தால் ஜான்மோனியின் வீடு பாழடைந்து விட்டது. ஜான்மோனியின் அப்பா ஒரு தார்பாயை கொண்டு ஒரு கூடாரம் அமைத்தார். அந்த கூடாரம் மட்டும்தான் இப்போ ஜான்மோனிக்கு தற்காலிக வீடாக மாறி போனது. ஒரு புறம் வீடு இல்லை, இன்னொரு புறம் பணம் இல்லை. வாழ்க்கையை எப்படி மீட்டு கொண்டு வருவது என்ற கவலை வேறு. மறுபுறம் ஜான்மோனிக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதாவது தேசிய அளவில் நடக்க இருக்கிற அந்த கராத்தே போட்டியில் ஜான்மோனி பங்கேற்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அந்த வாய்ப்பை அவள் எப்படி பயன்படுத்த போகிறாள் என்று ஒரு சவாலாகவே இருந்தது. டெல்லியில் நடைபெற இருக்கிற தேசிய அளவிலான கராத்தே போட்டியில் ஜான்மோனி பங்கேற்பதற்காக ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அந்த வாய்ப்பை நழுவ விட்டால் ஜான்மோனி இத்தனை ஆண்டுகள் 17 வருடமாக அவள் பட்ட கஷ்டம் அனைத்தும் வீணாக போய்விடும். அந்த குடும்பம் ஜான்மோனிக்கு செய்திருக்கிற தியாகம் அனைத்தும் வீணாக போய்விடும் என்பதால் ஜான்மோனி அந்த போட்டியில கலந்து கொள்ள வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்கிறார். கடுமையான மழை வெள்ளத்தால் தன்னுடைய கால்நடைகள், வீடுகள், நிலம் எல்லாமே இழந்து நிற்கிற ஜான்மோனிக்கு இது மிகப்பெரிய சவாலாகவே இருக்கிறது. அதாவது பயிற்சிக்கான செலவு வேண்டும். குடும்பத்தின் நிலை ரொம்ப மோசமா இருக்கு. அவர்களிடம் போதுமான பணம் கிடையாது. சாப்பாட்டுக்கே வழி இல்லாத குடும்பமா இருக்கும் பொழுது ஜான்மோனி எப்படி அந்த போட்டியில் கலந்து கொள்ள முடியும் என்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு. அந்த நேரத்தில் இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில ஜான்மோனியின் பெற்றோர் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. உண்மையிலுமே எந்த ஒரு பேரண்ட்டும் இது போன்ற ஒரு முடிவை எடுப்பாங்களான்னு சொல்ல முடியாது. அதாவது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்திற்கு இத்தனை நாட்களா சோறு போட்டு வர்றது அவங்க வளர்த்துட்டு வர 2 எருமை மாடுகள் தான். அந்த எருமை மாடுகள் கொடுக்குற பாலை விற்று தான், அந்த எருமை மாடுகள் மூலமாக வர வருமானத்தை வச்சு தான் அவங்க குடும்பத்தை ரன் பண்ணிட்டு வராங்க. இப்போ ஜான்மோனி அவங்க அப்பா ஒரு முடிவெடுக்கிறாரு. தன்னுடைய மகளின் கனவை அவங்க அடையிறதுக்காக
தான் வளர்த்துட்டு வந்த அந்த குடும்பத்துக்கு சோறு போட்டு வந்த அந்த 2 எருமை மாடுகளை விற்க வேண்டிய முடிவுக்கு வந்திருக்காங்க. தங்களிடம் இருந்த தங்களுக்கு சோறு போட்டு வந்த அந்த 2 எருமை மாடுகளை விற்று விட்டார்கள். ஒரு குடும்பத்திற்கு அது வெறும் 2 எருமை மாடுகள் கிடையாது, அது அவர்களின் வாழ்வாதாரத்தின் ஒரு பகுதி. ஆனால் மகளின் கனவு நின்றுவிடக் கூடாது என்பதற்காக அந்த தியாகத்தை அந்த பெற்றோர்கள் செய்தார்கள். ஜான் மோனி கராத்தே மேலே இப்படி ஒரு ஈடுபாட்டோடு இருக்காங்களேன்னு சொல்லி அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் ஒரு சில பேர் ஜான் மோனிக்கு சில பண உதவிகள் செஞ்சிருக்காங்க. அதன் மூலமா டெல்லிக்கு செல்ல முடிந்தது. அங்கே அவள் எதிர்கொண்டது வேறொரு உலகம். ஏன்னா ஜான் மோனி அங்க சாதாரணமான பெண், ஆனா அவளை சுத்தி நிறைய பெண்கள் இருக்காங்க. அத்தனை வீராங்கனைகளும் ஒரு முடிவோடு இருக்காங்க. இந்த போட்டியில எப்படியாவது நாங்க ஜெயிச்சிருன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் கனவோடு இருக்காங்க. அந்த கனவுகள் மத்தியில ஜான் மோனி எப்படி ஜெயிக்க போறாங்கன்னு தான் இப்ப சவாலா இருக்கு. நாட்டின் பல்வேறு பகுதியிலிருந்து வந்த திறமையான வீராங்கனைகள் அனைவருக்கும் ஒரே ஒரு கனவு தான், எப்படியாவது வெற்றி வகை சூட வேண்டும், இந்த போட்டி எனக்கே சாதகமா இருக்க வேணும்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் பணபலம் உள்ள ஒவ்வொரு வீராங்கனைகளும் தீவிரமா பயிற்சி எடுக்கிறாங்க. ஜான் மோனியும் தனக்கு கிடைத்த உதவி வைத்து தன்னுடைய அப்பா விற்று கொடுத்த அந்த எருமை மாட்டை பணத்தை வைத்து ஜான் மோனியும் தீவிரமா பயிற்சி மேற்கொள்றாங்க. ஜான் மோனி ஒவ்வொரு முறையும் பயிற்சியில் ஈடுபடும் பொழுது தன்னுடைய குடும்பத்தை நினைச்சுக்குவாங்களாம். அதாவது மழை வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட வீடு, தங்கறதுக்கு ஒரு சரியான வீடு கூட இல்லாம தன்னுடைய அப்பா அம்மா ஒரு தார்பாய் கூடாரத்துல வாழ்ந்துட்டு வராங்க. தன் குடும்பம் சந்தித்த கஷ்டங்கள், தன் பெற்றோர் செய்த தியாகம், அந்த நினைவுகள் அவளுக்கு அடிக்கடி வந்து போகும். அதனால் ஜான் மோனிக்கு மனதளவில் ஒரு உறுதி கிடைச்சிருக்கு. எப்படியாவது இந்த போட்டியில நான் வின் பண்ணி ஆகணும்னு சொல்லி அந்த உறுதியை அவள் கைப்பற்றி கொண்டாள். ஜான் மோனி ஒவ்வொரு திறமையான வீராங்கனை எதிர்த்தும் ஒவ்வொரு போட்டியிலும் போராடினாள். ஒவ்வொரு போட்டியிலும் போராடிய பின்பும் ஒன்றன் பின் ஒன்றாக அவள் வெற்றியை பெற்றாள். இறுதி போட்டியிலும் சிறப்பாக விளையாடினாள். அப்போது அவளுடைய உழைப்புக்கான மிகப்பெரிய பரிசு கிடைத்தது. அதுதான் தேசிய அளவிலான கராத்தே போட்டியில் ஜான் மோனிக்கு தங்கப்பதக்கம் கிடைத்தது. அந்த போட்டியில் அவள்தான் வென்றாள். அந்த போட்டியில் ஜான் மோனியை எதிர்த்து நின்ற அத்தனை வீராங்கனைகளையும் தன்னுடைய வறுமையில் சந்தித்த அத்தனை போராட்டங்களை மன உறுதியில் ஏற்றிக்கொண்டு அத்தனை பணம் படைத்த வீராங்கனைகளை அடித்து வீழ்த்தினாள் ஜான் மோனி. கடுமையான போராட்டத்திற்கு பிறகு தேசிய அளவிலான கராத்தே போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று அந்த தங்கப்பதக்கத்தோடு தன்னுடைய சொந்த கிராமத்திற்கு திரும்பினாள் ஜான் மோனி. ஆனால் அவளுக்காக காத்திருந்தது பெரிய மாளிகை கிடையாது, ஒரு புதிய வீடும் கிடையாது, அதே தார்பாய் கூடாரம்தான். ஆனால் அந்த சிறிய கூடாரத்துக்குள் ஒரு மிகப்பெரிய வெற்றி நுழைந்திருக்கிறது. ஒரு குடும்பம் இழந்ததை உடனடியாக மீட்டெடுக்க முடியாமல் இருந்தாலும் அந்த குடும்பத்தின் மகள் தனது கனவை வென்றெடுத்திருக்கிறாள். சிறு வயதிலிருந்து தன் மனதில் ஏற்ற அந்த உறுதி, சிறு வயதிலிருந்து ஜான் மோனி வறுமையை கண்டு தளராமல் இருந்த அந்த மன உறுதி இன்று தேசிய அளவில் மகளிருக்கான கராத்தே போட்டியில் அத்தனை வீராங்கனைகளையும் அடித்து வீழ்த்தி ஜான் மோனி இன்று தேசிய அளவில் தங்கப்பதக்கம் வென்று அந்த குடும்பத்திற்கு மட்டுமல்ல, அந்த கிராமத்திற்கு மட்டுமல்ல, அந்த மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்த மகளாக திகழ்கிறாள். நண்பர்களே, வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்பொழுது என்னிடம் வசதி இல்லை, என்னிடம் பணம் இல்லை, என்னிடம் வாய்ப்பு இல்லை என்று நாம் நினைக்கலாம். ஆனால் ஜான் மோனியின் வாழ்க்கை ஒரு விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வசதிகள் இல்லாதது தோல்வி கிடையாது, நாம் மேற்கொண்ட கனவை பாதியில் விட்டுவிடுவதுதான் உண்மையான தோல்வி என்று அவள் மீண்டும் அடித்து சொல்கிறாள். ஜான் மோனி குடியிருந்த வீட்டை மழை வெள்ளம் அழித்திருக்கலாம், ஆனால் அவளுடைய கனவை மழை வெள்ளத்தாலும் சரி பூகம்பத்தாலும் சரி அழிக்க முடியவில்லை. அவளுடைய குடும்பத்தின் பொருளாதார நிலைமையை அவர்கள் பின்னுக்கு இழுத்திருக்கலாம், ஆனால் பெற்றோரின் நம்பிக்கை அவளை முன்னோக்கி அழைத்து சென்றது. அந்த சிறுமியின் கழுத்தில் இன்று ஒரு தங்கப்பதக்கம் திகழ்கிறது, தங்கப்பதக்கம் தொங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த பதக்கத்தின் பின்னால் பல நாட்களில் அவள் மேற்கொண்ட பயிற்சி இருக்கிறது, கண்ணீர் இருக்கிறது, வெள்ளத்தால் ஏற்பட்ட வேதனை இருக்கிறது, பெற்றோரின் தியாகம் இருக்கிறது, மற்றும் நான் முடிப்பேன், என்னால் முடியும் என்ற அந்த சிறுமியின் விடாமுயற்சி இருக்கிறது. நண்பர்களே, ஒரு வீடு அழிந்தால் அதை மீண்டும் கட்ட முடியும், ஒரு பொருளை இழந்தால் அதை மீண்டும் வாங்க முடியும். ஆனால் ஒரு மனிதன் தனது கனவை இழந்துவிட்டால் அதை மீண்டும் பெறுவது மிகவும் கடினம். அதனால் உங்கள் வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் உங்கள் கனவை மட்டும் விட்டுவிடாதீர்கள். ஜான் மோனியின் வாழ்க்கை நமக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறது. அதாவது, எப்பேற்பட்ட இயற்கை பூகம்பங்களும் சரி, எப்பேற்பட்ட இயற்கை மழை வெள்ளங்களும் சரி, ஒரு வீட்டை அடித்து செல்லலாம், செல்வத்தை அழித்து விடலாம், ஏன் நம் உயிரையே பறித்து விடலாம். ஆனால் விடாமுயற்சியோடு நாம் ஒரு வெற்றியை அடைய வேண்டும் என்று மன உறுதி இருந்தால் அந்த வெற்றியை எந்த இயற்கையாலும் பறிக்க முடியாது என்பதற்கு உதாரணமாக தான் ஜான் மோனியின் கதை இருக்கிறது. ஜான் மோனியின் கதை அதற்கு ஒரு அழகான சாட்சியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. நண்பர்களே, ஜான் மோனி இந்த அளவிற்கு சாதனை செய்வதற்கு பின்னால் அவர்களுடைய பெற்றோரின் தியாகம் இருக்கிறது.
இந்த வகையில் ஜான் மூனி கொடுத்து வைத்தவள். அவள் ஏழை மகளாக இருந்தாலும் அவள் ஒரு பணக்கார தந்தைக்கு பணக்கார தாய்க்கும் மகளாக இருக்கிறார். அதாவது உயர்ந்த உள்ளத்திற்கு சொந்தக்காரியாக இருக்கிறார் என்பது இந்த செய்தி மூலம் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். நண்பர்களே, இந்த செய்தி உங்கள் மனதை தொட்டிருந்தால் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்று உத்வேகத்தில் இருக்கும் உங்கள் மகளுக்கோ உங்கள் மகனுக்கோ அல்லது உங்கள் நண்பருக்கோ இந்த செய்தியை பகிருங்கள். உண்மையாக அவர்களுக்கும் இந்த செய்தி ஒரு உறுதுணையை மேற்கொள்ளும் என்பதில் எந்தவித சந்தேகம் கிடையாது. நண்பர்களே, ஜான் மோனியின் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவிற்கு லைக் கொடுத்துவிட்டு இந்த வீடியோவை பற்றி உங்கள் கருத்துக்களையும் கமெண்டில் பதிவிடுங்கள். குறிப்பாக அந்த வீரமங்கை ஜான் மோனியின் விஷயத்தில் உங்கள் மனதை ஈர்த்த விஷயம் என்ன என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்தடுத்த சுவாரஸ்யமான செய்தியோடு உண்மை சம்பவத்தோடு அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.